விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். CK மதிவாணன், எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரம்? இஷ்யூ பேஸ்டா ஒன்றிணைவது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பாஜகவுக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டை கூர்மைப்படுத்துகிறார் அல்லது அதை நோக்கி நகர்த்துகிறார். தாவேகா அதை ஒருங்கிணைக்கிறார். மிகச்சரியாக சில வாரங்களுக்கு முன்னால் இந்த விவகாரங்களில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுமா, அதெல்லாம் படாது, பாஜகவுக்கு இது அனுசரணையாக இருக்கிறார் அப்படின்ற விமர்சனங்களை தொடர்ந்து நம்ம பார்த்தோம், நீங்களும் அறிவீர்கள். இந்த இடத்தில் தொடர்ச்சியான இந்த சட்டமன்ற தீர்மானங்கள் சொல்லும் செய்தி என்ன? அதற்கு பின்னால் இப்படியான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது, வாங்க எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மதிவாணன்? அதாவது அதிமுக திமுகவை ஓரணியில் திரட்டி பாஜக எதிர்ப்பை கூர்த்தீட்டுகிறாரா விஜய்? இதுதான் மையமான உங்கள் விவாதத்தின் பொருள். அதில் நான் வேறுபடுறேன். பாஜக எதிர்ப்பை கூர்த்தீட்டுவதற்கு அவர் இதை செய்யலை, அது அவர் வேலையும் கிடையாது. ஆனால் எதுக்காக இதை செய்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்பும் பின்பும் அவரை பாஜகவின் பி டீம் என்றும் RSS பெற்றெடுத்த பிள்ளை என்றும் அவரை பல்வேறு விதமாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை கொச்சைப்படுத்துவதற்காக அவதூறா அவர் பிஜேபியினுடைய கையாளுற மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவும் இன்று வரை சித்தரித்து கொண்டிருக்கிறது. வேறு சிலர் சித்தரித்தார்கள், இப்போ கூட்டணிக்கு போயிட்டாங்க அவங்க நிலையை மாற்றிக்கொண்டு. ஸோ அதுக்கு அவர் அதுதான் கேட்கிறேன், என் கேள்வி அதான். அவர் பதில் கொடுக்கிறார். அதற்கான செய்தி தானா? ஆமாம், அதற்கான செய்தியோட இருக்கான்னு கேட்கிறேன். பெற்றெடுத்த RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னாலே இன்னைக்கு பாஜக எதிர்ப்பில் தாவேகா திரு விஜய் அவர்கள் மிக கூர்மையாக இருக்கிறார்னு பேச வச்சிருக்காரு. அந்த வகையில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். இப்போ தமிழ்தாய் இல்ல திருமாவளவன் போன்றவர்கள், வன்னி அரசு போன்றவர்கள் தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினார்கள், அதாவது நான் 2 பேர் மட்டும் சொல்றேன். இன்னும் ஆலூர் ஷாநவாஸ் பேசிட்டு இருக்கிறார், அது வேற விஷயம், அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. இன்னமும் பேசிக்கொண்டிருக்காரு. ஆமா, மிக கடுமையா பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சார் சொன்னாரு தமிழ்தாய் வாழ்த்து, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மிக தெளிவாக ஹோம் மினிஸ்ட்ரி அனுப்பிச்ச சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த நிகழ்ச்சியிலையும் முதல் இடம் வந்தே மாதரத்துக்கு, 2வது இடம் ஜனகணமனதி. இதை துவக்குத்தும் போதும் பாடணும், இதே வரிசையில் முடியும் போதும் பாடணும், 2 முறை பாடணும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதனால தான் இவங்க தமிழை 3வது இடம்னு சொல்லலை, அது சார் சொல்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் இதை அமுல்படுத்திங்கன்னா 3வது இடத்துல தானே வரும். இப்போ எதுக்காக கவர்னர் இப்போ பட்டமளிப்பு விழாவில் ஒரு சர்ச்சை நடந்ததில்ல, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதனே அதை புறக்கணிச்சிட்டு நின்னாரையா? ஏன்னா அங்கே தமிழ் 3வது இடத்துக்கு போச்சு. பிகாஸ் த ஆர்டர் சேஸ் லைக் தட். நீங்கள் நினைச்சபடி பண்ணிக்க முடியாதுங்க. அதுவும் கவர்னர்கள், குடியரசுத் தலைவர் வர்ற நிகழ்ச்சி முறியடிப்பதற்கு இங்க ஒரு அரசாணை வெளியிடலாமே, அதற்கான வாய்ப்பு தமிழக அரசு சட்டமன்றத்தில் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதை எல்லா கட்சியும் தமிழ் என்பதற்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்றது தான். அதாவது மத்திய அரசு வாயில சொல்லுதுங்க. இதே அமித்ஷா இதை ரைட்டிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் அடிச்சுட்டு ஒரு எதிர்ப்பு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அது அந்தந்த மாநில மொழிகளுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்கலான்னு வாயில சொல்றாங்க, வாயில வடை சுடுறாங்களே தவிர சர்க்குலர் அனுப்பும்போது அதில் தெளிவாக சொல்கிறாங்க, முன்னாலும் பாட வேண்டும், பின்னாலும் பாட வேண்டும், இந்த வரிசையில் பாட வேண்டும். ஃபஸ்ட்டு வந்தே மாதரம், செகண்டு ஜனகணமன, அப்புறம் நீ 3 4 எதை ஒன்றா வச்சுக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதனால தான் அதை தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டில் பொது இடங்களில், அரசு நிகழ்ச்சிகளில், கல்வி கூடங்களில் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு நல்ல தீர்மானம். அதை யாரையும் எதிர்க்கவே முடியாதுங்க. தமிழை எதிர்த்துட்டு யாராவது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுமா? ஸோ நீட் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலேயே தமிழ்நாட்டை கவி பிடித்திருக்கிற, தொடர்ந்து கவி பிடித்திருக்கிற. இப்போ கூட இன்னைக்கு தான் நான் பேப்பரில் பார்த்தேன், முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா நம்ம பேசிட்டோம். இப்போ நம்ம இந்த தொடர் தீர்மானங்கள் சொல்லும் செய்தி என்னன்றதை நம்ம தலைப்பு அதுக்குள்ள வரலாம். அப்போ இன்னைக்கு இந்த தீர்மானங்கள் ஒட்டுமொத்தமா எல்லாமே ஆதரவு தெரிவிச்சாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக, பாமக, பாஜக இன்றைய தீர்மானத்தை டீலிமிட்டேஷனை எதிர்த்திருக்கிறார்கள். ஆமா ஆமா, அதாவது உமன் ரிசர்வேஷனுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். ஆனா டீலிமிட்டேஷன் அவங்க காரணமா சொன்னதும் அதுதான். இதனால் மகளிர்
இடஒதுக்கீடு வந்து தாமதமாக ஆயிடக்கூடாது, அதனால தான் இதை எதிர்க்கிறோன்றது அவங்க தரப்பு ஒரு வாதம். இந்த விஷயத்துல இதை மட்டும் கொஞ்சம் சொல்ல என்ன அனுமதிங்க. சொல்லுங்க. விமன் ரிசர்வேஷன்றது வந்து இப்போ வந்த குழந்தை இல்லைங்க, அது 20-30 வருஷத்துக்கு முன்னால கீதா முகர்ஜின்னு சொல்லி ஒரு சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேற்கு வங்காளத்து நாடாளுமன்ற ரொம்ப நாளா குழந்தையாவே இருக்கு. ஆமா அந்த இஷ்யூ அதான் பிரச்சனை. அது பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சபையில பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகணும்னா, அப்ரூவ் ஆகணும்னா மக்களவையில் 2/3 அது ஜெயிக்கணும், மாநிலங்களவையில் 2/3 ஜெயிக்கணும். அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் 50% அசம்பிளிஸில் அது பாஸ் ஆகணும். அப்போ தான் ஒரு அரசியல் சட்ட திருத்தம் என்பது அமலுக்கு வரும். அப்போ அதனால தான் ஒரு அவையில் அது பாஸ் பண்ணாங்க அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். ஆனால் மற்றொரு அவையில் வரலை, அது அப்படியே கிடப்பில் போட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 2023 அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு மனதாக லோக்சபா ராஜ்யசபா சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடம் கொடுக்கலான்னு தீர்மானம் நிறைவேறியாச்சுங்க. அதில் எந்த சிக்கலும் இல்லை. இருக்கிற 543 தொகுதியிலேயே இன்னைக்கு 1/3 கொடுக்கலாம், அதுக்கு சட்டம் இருக்கு. ஆனால் அங்கே தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோடி அரசு ரொம்ப லாவகமாக அவங்க லிங்க் பண்ணிட்டாங்க. என்னன்னு, இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும். விமன் ரிசர்வேஷனுக்கு இப்போ 131வது அமெண்ட்மெண்ட் தோத்துது இல்லையா, ஏப்ரல் கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டது எதிர்கட்சிகளால். இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது நீங்கள் வந்து உமன் ரிசர்வேஷனை அமுல்படுத்தணும்னா இந்த 543 பண்ண முடியாது. அதை டீலிமிட்டேஷன் அமுலாகி 816 25 ஆக்கி அதில் தான் நாம் பண்ணுவோம் 1/3ன்றது. அதே போல் சென்சஸ் இப்போ நடக்குது இல்லையா, இந்த சென்சஸ் விவரங்கள்லாம் வரணும். அப்படின்னா பாராளுமன்ற அமைச்சர் ரிஜ்ஜு சொன்னார் 29 இது அமுலாவாது, 34 கூட அமுலாவது கஷ்டம்னு சொன்னார். ஸோ அதுதான், அதாவது டீலிங் பண்ணோன்றாங்க. இன்னைக்கு சட்டசபை தீர்மானத்தில் விஜய் பேசுனதும் எல்லாரும் ஒத்துக்கணும் என்னன்னா, விமன் ரிசர்வேஷன் ஷுட் பி டீலிங்க்டு ஃப்ரம் திஸ் டீலிமிட்டேஷன். ஏன் அதை பண்ணக்கூடாது, எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்களே. இப்போ ஏன் அதை அமுல்படுத்தாமல் இவ்வளோ நாள் 3 வருஷம் வச்சுட்டு இன்றைக்கி அதை டீலிமிட்டேஷனில் ஏன் கொண்டு வந்து சொல்கிறீங்க? 543 கொடுக்கலாமே. கொடுக்கறதுக்கு எல்லா கட்சியும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றியாச்சு 3 வருஷத்துக்கு முன்னால். அதனால் இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அது வந்து நிச்சயமாக வந்து டீலிமிட்டேஷனில் என்னுடைய இது என்னன்னா, 2 நாளைக்கு முன்னால் ஆங்கில பத்திரிகையில் டிஎம்கே உங்களுக்கு தெரியும், ஒரு செகண்ட் சின்ன குறுக்கீடு, இந்த மசோதா தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புலாம் எதுவும் வரல. இப்போ நீங்களே ஒரு கேள்வியை முன் வச்சு நீங்களே ஒரு பதிலை உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அப்போ அதுதான் அந்த புள்ளி தான் நம்ம வந்து இது வேற அரசியல் இருக்கா நம்ம கேட்க தோணுது. இல்லை சார், அதாவது சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவங்கள பிடிச்சாச்சு, புள்ள பிடிக்கிற மாதிரி இவன் 2 எம்பி சரத்பவார் வந்தாச்சு, இவனை பிடிச்சாச்சு. 360 நோக்கி தே ஆர் இன்ச்சிங் ஃபார்வர்ட். இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் இன்று இல்லைனாலும் நாளை வரும் அப்படின்ற உறுதின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த கூட்டத்தொடர்லயே வந்திருக்கும். பட் ஃபார் திஸ் ஜந்தர் மந்தர் இஷ்யூ அமித்ஷா பார்லிமெண்ட்டுக்கே வர விடாம இன்னைக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடிய போதுன்னா இன்னைக்கு வந்து தலையை காட்டியிருக்காரு. ஸோ இதில் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்காகத்தான் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. இப்போ ராகுல் காந்தி மகாபலிபுரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால் வந்தாருங்க, அவங்க ஏதோ கட்சி நிகழ்ச்சிக்கு. அப்போ அவர் ஒன்று சொல்லிட்டு போனார், தமிழகத்துக்கும் தென்னிந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லு. இதை யாராவது ஆதரித்தார்கள் என்றால் அவர்கள் எட்டப்பர்களாக கருதப்படுவார்கள். எட்டப்பர் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காட்டி கொடுப்பவன் தான் எட்டப்பன். ஆக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போனார். காரணம் என்னன்னா, டெல்லியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியும்ல. அப்போ திமுக வந்து சில கண்டிஷன்ஸ் இப்போ வைக்கிறாங்க. ஃப்ரம் நோ நீட் டு ஃபேர் நீட்டுக்கு இப்போ வந்திருக்காங்க இல்லையா சில மாநிலங்களில். அதுபோல நோ டு டீலிமிட்டேஷன் தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே அவங்க வாக்களித்திருக்காங்க. எங்க ஆப்போசிஷன் வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சார் கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. கனிமொழி ஒன்ன சொல்றாங்க, உதயநிதி ஒன்க வந்து இதை ஒத்துக்கிறாரு. என்னன்னு பாராளுமன்றம், இது சட்டமன்றம், முரண்பாடு இருக்குங்க. சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விட போறது இல்லைங்க, இது நாடாளுமன்றத்தில். அப்போ இந்த 22 போய் சேர்ந்ததுன்னா 360 நோக்கி அவர்கள் பயணம் முன்னேறும்.
இன்னும் ஒரு 10ஓ 15ஓ தேவைப்படும். அதுக்கு ஆளுங்களெல்லாம் வச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆபத்து. இது கிடைக்காததால அவங்க இதை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணல. ஒருவேளை இதுக்காக சிறப்பு கூட்டத்தொடர் கூட 10 நாள் கழிச்சு வரலாம். அவங்க இன்னும் 360 அடைவதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ஒன்றும் நடக்கலைங்க. ஒரு முறை அடிபட்டுடுச்சு, ஏப்ரலில் தோத்துட்டாங்க. திருப்பி அதை ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு தே ஆர் மொபிலைசிங் த ரிசோர்சஸ். கட்சிகளை உடைக்கிறார்கள். வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சி 20 MP தள்ளின்னு போயிட்டாங்க. ஆம் ஆத்மியை உடைச்சி மாநிலங்களவையில் 7-9 MP தள்ளின்னு போயிட்டாங்க. உத்தவ் தாக்கரேவுடைய எம்பிகளை தள்ளின்னு போயிட்டாங்க. இதெல்லாம் ஜனநாயக விரோத செயல். ஆனால் இதை நம்ம வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக நடக்கிற மாதிரி அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் ஆஸ் இட் இஸ். ஒரு ஆளுங்கட்சி உடைக்குது எல்லாரையும். எதுக்குன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை சின்ன குறுக்கீடு. உடைபடுகிறார்களே, CK மதிவாணன் அனுமதி இல்லாமல் மதிவாணனை நான் கூட்டு வர முடியாதுல்ல. கிறிஸ்தவதாசோட அனுமதி இல்லாம கிறிஸ்தவதாச உங்க பக்கம் சேர்க்க முடியாதுல்ல. ஆனா அப்ப உடைக்கிறார்கள் என்பதை விட உடைபடுகிறார்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப உங்க கட்சி மீதான கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, உங்க கட்சி மீதான பற்று என்ன? 50 கோடி கொடுத்தா போறாங்க. ஏங்க பாராளுமன்ற ஜனநாயகம், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம்லாம் இருக்கு. வேலையே பயிர மேற மாதிரி ஆளும் அரசாங்கமே இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி எனக்கு வா. இப்போ திருவண்ணாமலை அசம்பிளியில் தாங்க தோத்தாங்க. உடனே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் 20 பேரை தள்ளின்னு போகிறாங்களே, இது என்ன நியாயம்? ஸோ இதெல்லாம் வந்துங்க இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன் ஒன்லி டு பாஸ் திஸ் பில். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன் மதி. அதாவது தாவேகா அரசு இது வேறு காய் நகர்த்தலுக்காக பயன்படுத்துது அப்படின்னு ஒரு வாதம் வச்சாலும், இஷ்யூ பேஸில் ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேறு உள்ள ஒரு எண்ணமும் உள்ள ஒரு வேலையும் போயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஐ கான்ட் ஃபாலோ. என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. தாவேகா அரசு இந்த சட்டமன்ற தீர்மானத்தை ஏற்றது, அதற்கெல்லாம் ஒரு மனதா இங்க குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு மனதா குரல் கொடுத்தாலும் நாடாளுமன்ற வேறு அரசியல் உள்ள வந்து போய் கொண்டிருக்கிறது. அது சட்டமன்ற தீர்மானம் வந்து அதை கட்டுப்படுத்தாது. இன்னொரு விஷயம் சொல்றீங்க, அவ்வளவுதான். இங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆக வேணாம். இப்ப உதயநிதி இதை எதிர்த்தாருன்னு வச்சுங்களேன், உடனே எதிர்கேள்விகள் வரும். இல்ல என்ன நீங்க ஸ்பேஸ், நீங்க கருப்பு சட்டை போட்டீங்க, டீலிமிட்டேஷனை எரிச்சிங்க, அது வந்து தோத்த ஒன்று பட்டாசு வெடிச்சு கொண்டாடினீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு திடீர்னு? நாங்கள் சொல்ற சில விஷயங்களை அவங்க ஏற்றுக்கினா நாங்கள் ஆதரிப்புன்ற நிலைக்கு நீங்க ஏன் வந்திருக்கீங்க? அப்போ நீங்க தான் டெக் டைவர்ஷன் ரூட்டுக்கு போறீங்க. தாவேகா இல்லைன்றது அம்பலமாயிடும். ஸோ அதனால அவங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு மாதிரி, அதாவது கனிமொழி சோமு பேசுனாங்கல்ல, நிரந்தர நண்பர்களும் இல்லை அரசியல்ல, நிரந்தர பகைவர். வானதி சீனிவாசன் நேற்று அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேச போறாங்க, சேர போறாங்க, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. நம்ம தொடர்ந்து பேச நான் ஒன்று உடன் அவர் வந்து அதை பேசியிருக்க வேண்டாம். அந்த ஆவேசம் வந்தா கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். முதல்வரை பார்த்தாவது அவர் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னன்னா, யாராவது ஒரு நிமிஷம், பெரிய பல்கலைக்கழகத்தை நடத்துறவங்களுக்கு இந்த இது கூட தெரியலன்னு என்ன? அதாவது குறைந்தபட்சமான ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி உறுப்பினர் அவரை வந்து ஒரு மட்டம் தட்டுற மாதிரி, நீங்க இவர்கிட்ட போய் பாடம் எடுத்துங்கன்னு இன்னொரு அமைச்சர் சொன்னா கொஞ்சம் கோவம் வரதான் எல்லாருக்கும் செய்யும். அவரை திருத்தணும்னா அவைக்கு வெளியே அவர்கிட்ட பேசியிருக்கலாம். நீங்க அவையில் நேரடி ஒளிபரப்பு அவரை அவமானப்படுத்துறீங்க, சிறுமைப்படுத்தும் போது யாராக இருந்தாலும் கோவம் வரும். ஆனால் அதுக்காக அவர் அப்படி கோவப்பட்டிருக்க வேண்டாம், தவிர்த்து இருக்கலாம். அவ்வளோதான். நல்லது. இரண்டிற்கும் கண்டனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்ற மதி எப்படி பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பு? இது வந்து மிக மிக துல்லியமாக மக்கள் வந்து சரியாக தான் கணிச்சிருக்காங்க. 61% எக்ஸ் தளத்திலையும் யூடியூப்பில் 81%. நான் மீனாக எடுத்து பார்த்தா கூட 71% வந்து ஆவரேஜாக எடுத்தால் கூட ஆக பெரும்பான்மையானவர்கள் மிகச்சரியாக கணித்திருக்கிறார்கள். இது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து பாஜக எதிர்ப்பை வச்சு தான் கூட்டணியே கட்டமைச்சிருந்தாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள், விசிகா எல்லாருமே அவங்களோட அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு. இன்றைக்கி அந்த பாஜக எதிர்ப்பில் அவங்க வந்து ஊசலாடுவதும், அவங்க வந்து அப்படி டைவர்ஷன் எடுப்பதும் கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, செட்பேக் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் கொடுக்கும். பாஜகவோட போய் சேர எல்லாருமே சர்வநாசம் ஆயிடுவாங்க. அதாங்க தமிழ்நாட்டு அரசியல். தமிழக நலன் அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு நலன் இல்லை, திமுக நலன், திமுக அமைச்சர்களின் நலன், தலைவர்களின் நலன் தான் இதுல இருக்குது.